بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் நடைபெறுகிற இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் யார் என்ன கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? இப்ப நம்ம ஒரு காரியம் நடத்துற இடத்துல நம்ம போய் செய்யக்கூடாது, ரசூல்லா சொன்னது கிடையாது நம்ம சொன்னோம்னா அதுக்கு அவங்களோட பதில் என்ன வருதுன்னா, ரசூல்லா மொத்தமா பின்பற்றுவீங்களா? அவங்க குடுத்த வீட்டுல வாழ்ந்தாங்க, பண வளையத்தை படுத்தாங்க, அந்த மாதிரி நீங்களும் கட்டிக்க வேண்டியதானே, நீங்களும் அதுக்கு பத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அதுக்கு அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பின்பற்றணும் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது நீங்கள் ரசூல்லாவை எல்லா விஷயத்துலையும் பின்பற்ற வேண்டியதானே? அவங்க குடியிருந்த மாதிரி ஓலை வீட்டில் குடியிருக்க வேண்டியதானே? அவங்க பயணம் பண்ண மாதிரி ஒட்டகம், குதிரை இந்த மாதிரி மிருகங்களில் பயணம் பண்ண வேண்டியதானே? அதையெல்லாம் செய்யாதவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறது சரியான்ற மாதிரி கேட்குறாங்க. இது இஸ்லாம் குறித்த ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லாமல் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இது. இப்போ சரி, நம்மளை விட்டுருவோம், அதுக்கு என்ன பதிலுங்கிறது ரெண்டாவது. அவங்க தரப்பில் கேட்போம். யார் இந்த எதிர்கேள்விகளை கேட்குறாங்களோ அவங்களுடைய தரப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றணுமா வேண்டாமா, இது அவங்கள்ட்ட கேட்போமே. அந்த நம்ம கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய ஆலிம்கள்ட்ட கேட்போமே. அவங்க என்ன சொல்லுவாங்க? பின்பற்றணும் தானே சொல்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லாவுடைய செயல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு அங்கீகாரம் வழங்கினார்களோ அவை அனைத்தையும் கடைபிடிக்கணும் தானே சொல்கிறாங்க. அப்போ அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்று, நாமளும் பின்பற்றணும்னு சொல்கிறோம், அவங்களும் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. சரி, எதை பின்பற்றணும்? அதுலேயும் கிட்டத்தட்ட ரெண்டு சாராருமே ஒத்த கருத்தில் தான் இருக்கணும். மார்க்கம் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும். அதை தாண்டி உலகத்தில் எவ்வளோ டெவலப்மெண்ட் வரும், அதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மார்க்கம் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தூதராக எதுக்கு அனுப்பி விட்டானோ, தூதர் என்ற முறையில் என்ன சொன்னாங்களோ அது வஹியத்தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைபிடிக்கணும். இதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அவங்க அணிந்து கொண்ட ஆடைகளாக இருக்கட்டும், அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த காலத்து வசதி, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளுக்கு முரணில்லாத வகையில் இருந்தால் பயன்படுத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். அவங்க இது ரெண்டையும் பிரித்து அறியாமல் சொல்லப்படுகிற ஒரு விவரமற்ற வார்த்தைகள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கிறது. இல்லாட்டி அவங்களை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, எதுவுமே கிடையாது, எதையுமே பின்பற்ற தேவையில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. எதில் பின்பற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு அவர்களும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஏதோ நம்ம பக்கம் மட்டும் உள்ள கேள்வி அல்ல இது, அவங்களும் பதில் சொல்லணும். நம்ம தெளிவாக சொல்கிறோம், மார்க்கம் என்ற பெயரால் என்னவெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் பின்பற்றுங்க. அதை தாண்டி உங்களுடைய செல்வம், செழிப்பு, போக்குவரத்து, உலக வாழ்க்கையினுடைய கண்டுபிடிப்புகள், அதுக்கெல்லாம் பொதுவான அனுமதி மார்க்கத்துக்கு இருக்கும். அந்த அனுமதிக்கு முரணில்லாத வகையில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஹுவல்லதி ஹலகலக்கும் ஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அப்போ படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்க, அந்த அடிப்படைக்கு முறையில் இல்லாத வகையில், பிறருக்கு கேடு செய்யாமல், இறைவன் தடுத்ததை செய்து விடாமல், இந்த மாதிரியான சில அளவுகோல்களை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று பொது விதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த வாகனங்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க அதுதானே பெரிய கேள்விகளை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒட்டகம் தானே இருந்துச்சு, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கள அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
ஒல் கைல ஒல் பெகால ஒல் ஹமீரல் தர்க்கபூஹா வசீனா ஓயகுலுக்கு மாலா தாளமூன். குதிரை, கோவேரி கழுதை, இந்த மாதிரி வாகன விலங்குகளை எல்லாம் நீங்கள் வந்து பயணத்திற்காக பயன்படுத்துகிறீர்கள். அதில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, அலங்காரமாகவும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் ஒயகுலுக்கு மாலா தாளமூன். நீங்கள் அறியாதே அல்லாஹ் படைப்பான். இப்போ இருக்கிறது இது, பின்னாடி இன்னும் வரும். அப்போ அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற கருத்து அதற்குள்ளே வந்து விடுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கரூர்ல இருந்து ரஹ்மத் நிஷா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவனுக்கு வந்து 34 வயசு ஆகுது. அது வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கிறான். அவன் வந்து அப்படியே என்ன செய்யறான், நம்ம என்ன பண்ணாலும் அவன் பிடிச்சிதான் நம்மளால செஞ்சாலும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் நம்ம ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஏதாவது சாப்பாட்டு ஏதாவது திட்டம் அந்த மாதிரி நம்ம திட்டுனா நமக்கு ஏதாவது இதா இது. அவன் அந்த மாதிரி இருக்கிறான்னா ஓத தெரியாது. இப்ப ஏதோ பள்ளிவாசலுக்குலாம் போடா வர்றான். அவன் எனக்கு ஏதாவது பாவங்கள் அந்த மாதிரி இருந்து அவன் மௌத்தாவா இருக்கானா அவனுக்கு ஏதாவது நிறைய எல்லா பாவங்கள் இருக்கும். ஆனா அவன் பாவங்கள் இல்லாத நிலையில வந்துட்டானா என்னன்னு தெரியல. அவன் பாக்குறது யாரும் இல்ல, புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில இருக்கிறாரா? ஆமாங்க. அவன் எது செஞ்சாலும் நம்மளும் எல்லாரையும் செஞ்சு விடலாம். ஆனா அந்த மாதிரி நாங்க ரொம்ப அக்காவும் நாங்க 4 பேர் இருக்கிறோம், பாத்துக்கிறோம். அப்பப்போ வந்து பாக்குறதுக்கு அண்ணனுக்கு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப கோவப்பட்டு அவன் திட்டுற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கே, நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, உனக்கு சாவு வர மாட்டேங்குது, அல்ல உனக்கு இப்படி சொல்லிக்கிறானே, சிக்ஸ் மாதிரி வருங்க. வந்து கீழே வந்தாலும் அப்படியே மூஞ்சி மட்டும் ரொம்ப அடிபட்டு ரொம்ப ரத்தமா போயிடும். அதெல்லாம் அல்லாவுடைய பொண்ணுக்கு நாங்க எந்த வயசும் பார்த்தாட்டி கூட சீக்கிரம் 1 வாரத்துக்குள்ள ஆடிடுங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு அவனுக்கு லேசாக்கி வச்சிருக்காங்க. மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஏதாவது பாக்குற காலையிலேயே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிடுறதுக்கு திட்டுற மாதிரி வைக்கிறதுலாம் இருக்குது. அவன் பொடி வாடி எல்லாம் பேசிடுவான். அந்த மாதிரி அவன் இருக்கிற நேரத்துல இப்ப அல்லாயே இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம சாப்பிடுற மாதிரியே மனசுக்கு வேதனையா இருக்கிறதுனால அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் இறந்துட்டானா அவனுக்கு ஏதாவது பாவங்கள் அதிகமா இருக்கு. நமக்கு அந்த திட்டனால பாவங்கள் அதிகமா இருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, புத்தி சுவாதீனம் இல்லாத பையனா இருக்கிறாரு தம்பி, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்பப்போ அவர் வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து வலிப்பு மாதிரி வந்து கீழே விழுந்து அடிக்கடிலாம் பட்டுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் அவரை நம்ம ரொம்ப கடுமையாக திட்டுற மாதிரி இருக்குது. அவரும் அந்த நிலை தடு மாதிரி சிலதை பேசுகிறாரு, சாபம்லாம் விடுற மாதிரியாக நிலைமை உண்டாயிருது. இது எப்படி இவருக்கு இப்படிலாம் அவர் பேசினார்னா அவருக்கு எதுவும் குற்றம் உண்டா, நமக்கு நம்முடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சம்மந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்கள் புரியணும். ஒன்று அவருடைய நிலைமை என்னங்கிறது, இன்னொன்று இவங்களுடைய நிலைமை என்ன, அவரை பார்த்து கொள்ளக்கூடியவங்களுடைய நிலை என்னங்கிற 2 விஷயத்தை பார்க்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 3 நபர்களுக்கு குற்றங்கள் எழுதப்படாது. அவங்க தப்பே செஞ்சாலும் சரி, அவங்க என்ன தப்பான காரியங்கள் செஞ்சாலும் அது பதிவு செய்யப்படாது, குற்றமாக கருதப்படாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மஜ்னூனு ஹத்தா யுஃபீக, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து நல்ல நிலைக்கு வருகிற வரை, அவர் நல்ல குணமாகிற வரைக்கும் அவருடைய எந்த காரியங்களும் பதிவு செய்யப்படாது. வாணி சபிய ஹத்தா யுதிரிக்க, ஒரு சிறுவன் பருவமடைகிற வரைக்கும் அவனுக்கும் எந்த குற்றமும் எழுதப்படாது. வாணி நாயிமி ஹத்தா எஸ்தைக்கல, அவர் தூங்கி கொண்டிருக்கிறவர் அவர் விழிக்கிற வரைக்கும் இந்த 3 நபர்களுக்குமே குற்றங்கள் பதிவு செய்யப்படாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி எனக்கு வராது, அவர் குற்றவாளியாக இருக்க மாட்டார். அவர் அறியாத நிலையில் பேசுகிறார், அவர் தான் என்ன செய்கிறங்கிறதே தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது? அதை அவர் செய்கிறாருக்காண்டி நம்ம திட்டுறது அடிக்கிறது, எப்போ திட்டுறதும் அடிக்கிறதும் பயன் தரும்? ஒருத்தர் ஏன் திட்டுறோம், ஏன் அடிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களோ நம்முடைய சகோதரரோ சின்ன பிள்ளைங்களை ஏன் நம்ம கண்டிக்கிறோம்? அவங்கள திருத்துறதுக்கு தானே. இது வந்து நீங்கள் சொன்னால் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் தானே நீங்கள் கண்டிப்பது பயன் தரும். நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த அடி யாருக்கு பயன் தருமோ, புரிந்து கொண்டு அடிக்கிறாங்க, நம்ம இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தானே அது பயன் தரும். அது இல்லாதவங்களை போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா பேசினீங்கன்னா இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவரே தெரியாமல் இருக்கிறாரு, புரியாமல் இருக்கிறாரு, மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாரு. அவர்கிட்ட நாம் இறக்கமும் கரிசனமும் தானே காட்டணும். என்ன செஞ்சாலும் நீங்கள் அந்த பட்டியலுக்குள்ளே சேர்க்க முடியாது. அவர் என்ன தப்பு பண்ணினாலும் அதை தப்பான லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேளுங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது, சபிக்கிறது, அல்லாஹ் எதுக்கு ஒன்று எடுக்காமல் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கடுமையான வார்த்தை.
இது சொல்லவே கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து இந்த மாதிரி சொல்கிறத மார்க்கம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாவே குறை சொல்கிற மாதிரி ஆகுது, அல்லாவுடைய ஏற்பாட்டையே குறை சொல்கிற மாதிரி ஆகுது. அதனால நீங்களும் அந்த மாதிரி கோபம் வருகிற நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க, அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேளுங்க, இல்லாட்டி பெரிய குற்றவாளி ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய காரியத்தை குறை சொல்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லலாம்? ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து இறைவனை நிந்திக்கிற மாதிரியான சொற்களை எப்படி பயன்படுத்த முடியும்? அது பெரிய குற்றத்தில் நம்மளை கொண்டு தள்ளிடும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எதிரிகளை பார்த்து. நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு நான் பார்க்குறேன். கைஃப யுஃப்லிஹு கௌம் ஷுஜ்ஜு வஜ்ஹ நபியும், தங்கள் நபியுடைய முகத்தில் ரத்தச்சாயம் பூசிய ரசூலுல்லாவை அடித்து துன்புறுத்திட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி முகமெல்லாம் ரத்தமாக்கிட்டீங்களே, எப்படிடா நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது நான், நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் சொன்னதுனால வெற்றியும் கிடைக்கிறது, தோல்வி உங்களுடைய வார்த்தையினால் ஏற்படுவது இல்லை, என்னுடைய நாட்டத்தால் தான் நடக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் வந்து கண்டித்து குர்ஆன்ல வசனம் இறக்கி வச்சதை நாம் பார்க்குறோம். அதனால எவ்வளவு கடுமையான ஒரு சோதனையான இடங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி பிள்ளைங்களிடத்தில் நாம் ரொம்ப மென்மையை கடைபிடிக்கணும், பொறுமையை காக்கணும், அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுல நம்ம ஈடுபாடு காட்டணும். நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கண்டிப்பாக மறுமையில் பிரதிபலன் நல்லா தருவோம். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு சோதனை தானே. தாய் இறந்த நிலையில் நீங்கள் தான் உங்களுடைய சகோதரனை பராமரிக்கணுங்கிற அந்த கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய கொஞ்சம் சிரமமான காரியமாக இருந்தாலும் கூட மறுமையில் இதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய பிரதிபலனை தருவோம். இப்படி இப்போ நான் பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு நம்ம விரட்டிட்டோம்னா யார் பார்க்குறாரு? அப்படி இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிச்சால் உலகமாக இருக்குமா? ஊர் உலகத்தில் யார் கஷ்டப்பட்டாலும் ஒரு முஸ்லீம் அரவணைக்கணும்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு கூட நம்ம பாடுபடணும்னா ஒரு நல்ல மூமினுக்கு அடையாளமாக அது இருக்க முடியாது என்பதை விளங்கி பொறுமையோடு இருங்க. வார்த்தைகள் அளவுக்கு மீறி கொட்டிடாதீங்க. அது மாதிரி கொட்டுவது அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய குற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. இந்த குர்ஆன்ல வந்து 4வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவியர்களை வெறுக்காதீர்கள், அவங்களை நீங்க வெறுத்தீங்கன்னா நீங்க வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான்னு சொல்லி இருக்கு. சரி, அது அல்லாஹ் வந்து வெறுக்கிறத வந்து எப்படி நன்மை அதுல கொடுப்பான் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியல. அதாவது திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமா அவர் வந்து விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அது எப்பயாவது அந்த மாதிரி ஒரு தடவை நிகழுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து திடீர்னு அது மாதிரி ஒரு 4 கடியில் வந்து ஒரு பாவு விழ போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னா அதே மாதிரி நடக்குது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, அதில் இந்த கணவன் மனைவி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது பெண்களை நல்ல முறையில் பெண்களோடு குடும்பம் நடத்துங்க, அவங்கள வெறுக்காதீங்க, வா ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் அவர்களோடு வாழ்க்கை நடத்துங்கள், ஃபைன் கரிஹுத்துமூஹுன்ன, அவர்களை நீங்கள் வெறுத்தால் ஃபஅஸான் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் அவங்கள வெறுக்காதீங்க, நீங்கள் வெறுக்கிற ஒன்றில் அல்லாஹ் வந்து ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கக்கூடும், வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. இப்போ நம்ம வெறுக்கிற ஒன்றில் எப்படி நன்மை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதைத்தான் அல்லாஹ்வே நமக்கு சொல்கிறான். நம்ம ஒன்றை வெறுக்கிறோம், இது நல்லது இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் அதற்குள்ள நன்மை இருக்குங்கிறத அறியாமல் நாம் தீமைன்னு நினைக்கிறோம். நம்ம எதை வெறுக்கிறோமோ இது நல்லதில்லை, நமக்கு சந்தோஷத்தை தராது, நமக்கு நன்மையை தராது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நினச்சது எல்லாமே இப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம், இன்றைக்கி நம்ம தப்புன்னு நினைப்போம், நாளைக்கு பார்த்தா அதுதானே கரெக்டு, ஒரு மாதம் கழித்து தெரியும், ஒரு வருஷம் கழித்து தெரியும். அப்போ அது உள்ளே இருக்கிற நன்மை அன்றைக்கு நமக்கு தெரியாது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்கல்ல அறிவுரை சொல்கிற நேரத்தில், அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை செய்யாது இதை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பெரியவங்களை ஆன பிறகு சொல்லுவாங்க, அன்றைக்கே சொன்னாங்க, அதை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு அது சொல்லப்படுகிற நேரத்தில் அதை அவர்கள் வெறுக்கிறார்கள். பின்னால் தான் தெரிகிறது அதற்குள்ள நன்மை இருக்கிறது. அப்போ வெறுக்கிற ஒன்றில் நன்மை வரத்தானே செய்யுது. அதுக்காண்டி வெறுக்கிற எல்லாமே நன்மைக்குரியன்னு அர்த்தம் கிடையாது. வெறுக்கின்றதில் நன்மையும் இருக்கக்கூடும். அதனால் நீ சும்மா வெறுக்கிறாத, அர்த்தம் இல்லாமல் வெறுக்கிறாத அப்படின்னு சொல்லிவிட்டு, இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. இன் கரிய மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர்,
அவளிடத்துல ஒரு குணத்தை நீ வெறுத்தால் திருப்திப்படக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்குமே. வெறுக்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா திருப்திப்படுற நல்ல குணமும் இருக்கத்தானே செய்யும். அதை நீ பார்த்துக்க. அப்போ உங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிரும். ஏன் இதை அல்லாஹ் நமக்கு சொல்றான்னா, எனக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப நெருக்கமான உறவு. டெய்லி தினசரி சந்திக்கின்ற, பேசுகிற, உறவாடுகிற, பல்வேறு கொடுக்கல் வாங்கலை தினம் தினம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு உறவு. அந்த மாதிரி உறவுல கண்டிப்பா நெருங்கி இருக்கும்பொழுது நிறைய குற்றம் குறைகள் தெரியும், தவறுகள் தெரியும். தூரத்தில் இருக்கிறவங்க விஷயத்துல தெரியாது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு புரியாது. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அவங்களுடைய தவறுகள் தெரிய வரும் பொழுது தவறுக்காக நீங்க வெறுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்குவோம், அப்போ உலகத்துல யாரோடையும் நீங்க வாழ முடியாது. ஏன்னா எல்லா மனிதரிடமும் தவறு இருக்கும். தூரத்துல பார்க்கும்போது தப்பில்லாத மாதிரி தெரியுமே தவிர அவங்கள பக்கத்துல கொண்டு வச்சுட்டா தப்பு வரத்தான், அவங்கள்ட்ட இருக்க தப்பு தெரியும் தானே. அப்ப வாழ்க்கையா இருக்காது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அந்த அடிப்படையில் தான் இந்த குற்றம் குறைகளை எல்லாம் அனுசரித்து கொண்டு போவது எப்படி அப்படின்றதுக்காக வேண்டிய ஒரு அறிவுரையாக இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி சிந்திச்சு பார்த்தா கூட சில விஷயங்கள் நமக்கு விளங்கும். சில நேரத்தில் பெண்கள் செய்யக்கூடிய காரியம் ஆண்களுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாகும். ஒரே இணைகிட்டே இருக்கிறா, எரிச்சல் படுத்திக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அது உள்ளுக்குள்ள நம்ம சிந்திச்சாலே சில நன்மைகளை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். உதாரணமாக பெரும்பாலும் நிறைய ஆண்களிடத்துல கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய மனைவி ஃபோன் பண்ணாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? என்ன ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நிறைய ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை. எப்போ பார்த்தாலும் ஃபோனை எடுத்தால் வேறு எதையும் பேசுறதில்லை. முதல்ல எடுத்தோம் எங்கே இருக்கிய, நான் எங்கே இருந்தேன் உனக்கு என்ன, ஒரே அப்பா அவன் சந்தேகப்படுறாங்கிற மாதிரி ஆம்பளை நினைக்கிறான். நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அவளுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுடைய வார்த்தை இவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்ம ஒரு வகையில் அது வெறுப்பை தந்தாலும் கூட சிந்திச்சு பார்த்தா அது உள்ளே சில நன்மைகள் இருக்கத்தானே செய்யுது. அது ஒரு கண்ட்ரோல், ஒரு கடிவாளம் மாதிரி தானே. எங்கே இருக்கிறீங்கன்றதை தெரிந்து கொள்ள நினைக்கிற நேரத்தில் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டிய கட்டாயம் கணவனுக்கு உண்டாகி விடுகிறது ஒன்று. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம வெளியே போகிறோம், எங்கே இருக்கீங்கிற செய்தி மனைவிக்கு தெரியல அல்லது யாருக்குமே தெரியல. போன இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு விபத்தோ என்னவோ ஏற்பட்டு மௌத்து ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ எப்படி ரிக்கவரி பண்ணுறது? எடுத்துகிட்டு தொலை நடத்தி அடக்கம் பண்ணி முறையாக செய்யணும்னா எப்படி பண்ணுறது? அப்போ அவள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு ஃபோன் பண்ணுறா, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டா, நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லிட்டீங்க. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு விபத்து அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்போ உடனே அங்கே இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குது, ஆள் வரலன்னு சொன்ன உடனே ஒரு ஐடியா வரும் தானே. அப்போ இங்கே தான் இருந்திருப்பாங்க, இந்த ஏரியா தான், அங்கே இருந்துட்டு தான் ஃபோன் பண்ணாங்க, இங்கே இருக்கேன்னு இத்தனை மணிக்கு இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அதற்குள்ளேயே சில நன்மைகள் இருக்கிறது. இப்படி சில விஷயங்களை ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் ஆண்களும் ஆண்கள் விஷயத்தில் பெண்களும் அவங்க மேலோட்டமாக பார்க்கும் பொழுது வெறுப்பிற்குரியதாக தெரிந்தாலும் அதற்குள்ளே இறைவன் சில நன்மைகளை வைத்திருக்கக்கூடும். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒருத்தவங்க சில நேரங்களில் ஒரு மாதிரியாக மயக்கம் வந்த மாதிரி விழுந்துடுறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்போ ஒரு மரணம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்ன கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் எதேச்சையாக நடந்தது. இது என்னமோ அவர் தெரிந்து கொண்டு அவர் இந்த மறைவான விஷயத்தை அறிந்து கொண்டு சொன்னார்லாம் கிடையாது. முதல்ல அப்படி நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டால், அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று நாம நம்பி விடக்கூடாது. முதல் செய்தி. ஏன்னா அல்லாவுக்கு மட்டுமே உண்டானது. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான், மறைவானதை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹ் சொல்றான், நான் மறைவானதை அறியக்கூடியவன் இல்லை, லா ஆலமுல் கைப், நான் மறைவானதை அறியக்கூடியவன் இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனால இவர் தெரிந்து கொண்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி யார் விஷயத்திலையும் அந்த நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அது ஈமான பாதிக்கும். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சரி சொன்னாரா, எப்படி சொன்னாரு? குருட்டு போன சில நேரத்தில் விட்டத்தில் பாயத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி அது குறி பார்த்து பாய்ந்து விட்டதுன்னா சொல்லுவோம். ஏதோ குருட்டுத்தனமா பாஞ்சிச்சு, விழுந்துருச்சு, போய் சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி என்னத்தையோ ஒன்று சொன்னாரு, அது எதேச்சையா குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கணக்கு சொல்லுவாங்கல்ல, என்னத்தையோ ஒன்று சொல்ல அது நடந்து போச்சு, அவ்வளோதான். அதை வைத்து கொண்டு அவர் விவரமானவர் நீங்க சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் சொல்லுன்னு சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் சொல்லி எல்லா தடவையும் கரெக்டாக சொல்றாரு, அல்லது 100 விஷயங்களை சொல்லி 90 விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு விவரம் இருக்கு போல இருக்குன்னு நம்பலாம். என்னைக்கோ ஒரு தடவை நடந்ததை வைத்து கொண்டு அது எதேச்சே எனக்காக ஒன்று சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழல் அமைய
அதை நீங்கள் ஏதோ ஆற்றலால் சொல்லுகிறார், அறிந்து சொல்லுகிறார், அவரிடத்தில் ஒரு திறமை இருக்கிறது என்று நம்பக்கூடிய நம்பிக்கை அல்ல. சாதாரணமாக ஏதோ ஒரு வைத்தியம் சொல்கிறார் ஒருத்தர், இது மாதிரி செஞ்சு பாருங்களேங்கிறாரு, செஞ்சு பார்த்தியே குணமாயிடுச்சு, அதனால ஒரு பெரிய வைத்தியர்ன்றீங்களா? என்னத்தையோ சொல்லாரு, அப்படி நடந்து போச்சு, அவ்வளோதானே. அது ஒரு செய்தி இருக்குது. அடுத்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த அறிகுறிகளை வைத்து சொல்வது, அதுக்கு ஒரு பெரிய மறைவானது அறிந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அறிகுறிகளை வச்சு யாரும் சொல்லலாம். மழை வருதுன்னு சொல்கிறோம், மழை வருதுன்னு சொன்ன 10 நிமிஷத்தில் மழை வந்துருச்சு. அப்போ எப்பொழுது மழை வரும், எவ்வளோ மழை வரும் எல்லாத்தையும் அறிந்து கொண்டான்னு அர்த்தம் கிடையாது. மேகம் கூடி வர்றதை பார்த்த உடனே மழை வரப்போகுது போல இருக்குது அப்படின்னு யூகிக்கிறோம்ல. இந்த வானிலை அறிக்கையெல்லாம் அறிவிக்கிறாங்களே, எப்படி சொல்கிறாங்க? அங்கேருந்து மேகம் திரண்டு வந்து கொண்டு இருக்கிறது, அது இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், அப்போ 2 மேகங்களும் சேர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது நல்ல முட்டி மோதி மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இன்னென்ன ஏரியாக்களில் அந்த மழை நிகழ வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. இதுவெல்லாம் அந்த அறிகுறிகளை வைத்து கொண்டு சொல்வது, இதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். ஒரு விஷயத்தை அறிந்து சொல்றதுங்கிற அந்த பட்டியலுக்குள்ளே இது வந்துடும். இது மறைவானதை தெரிந்து சொல்வது என்ற பொருளில் இது வராது. அப்படி கூட இருக்கலாம். சக்கராத்தில் இழுத்துக்கிட்டு இருக்குது, ஒரு மாதிரி கைப்பிடிச்சு பார்க்குறாரு, பார்த்தா தாங்காது போல இருக்குன்னு தெரியுது, சொல்லிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ட்டார். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் போயிடும் போல இருக்குது, அதே மாதிரி போயிட்டு ஏப்பா சொல்லிட்டாரு அப்படின்றது இல்லை. சூழல் காட்டி கொடுத்துருச்சு, அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவே சொல்லுது தாங்க மாட்டாரு, பல்ஸ் பூரா இறங்கி போச்சு, அதுவே சொல்லுது ஆள் நீடிக்க மாட்டாரு, அதை வைத்தெல்லாம் சொல்லலாம் தானே. இது மாதிரி பல வகைகளில் அறிகுறிகளை வைத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அது உண்டு. அது நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், உலகத்தில் யாரும் அதை அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க சொல்லலாம். மறைவானதை அறிந்து சொல்லுகிறார் என்ற நம்பிக்கை யார் மீது வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்கள் யாரும் உலகத்தில் கிடையாது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹலோ, நாங்கள் கரூர் மாவட்டம் சூலபுரத்துல இருந்து சுகானா சர்வீஸ் பேசுறோம். மௌத்தானவங்களுக்கு இப்போ லாம்பு பத்தியை கொண்டாடுறாங்கல்ல, சரி, அப்ப சாப்பாடுலாம் ஆக்கி போடுறாங்க, அது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு என்னோட கேள்வி. இறந்தவங்களுக்காக வேண்டி 40ஆம் ஃபாத்திஹான்னு ஓதுறாங்க, அதில் சோறெல்லாம் ஆக்கி போடுறாங்க, அது கூடுமா கூடாதான்னு கேட்குறாங்க. ஃபாத்திஹா ஓதுறதும் கூடாது, அந்த பேரில் அன்றைய தினத்தில் சோறாக்கி போடுறதும் கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை காட்டவே இல்லை. இறந்தவங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க, அதுக்கு எல்லா வகத்திலையும் செய்யுங்க, நீங்களே செய்யுங்க. கூலிக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்து அஜரத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சு அப்படி துஆ செய்யாமல் உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போனவங்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் யா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படி துஆ செய்யுங்க. அதை விட்டு 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபாத்தியா வச்சு மக்களையெல்லாம் வரவழைச்சி அஜரத்தை கூட்டிகிட்டு வந்து, இது மார்க்கத்துக்கு முரணானது. இப்படிப்பட்ட ஒரு செட்டப்பை ரசூலுல்லாஹ் காட்டவே இல்லை. ஆலிம்கள் தங்களுடைய வருமானத்துக்காக வேண்டி உருவாக்கி கொண்ட காரியமே தவிர இஸ்லாத்துக்கும் இதுக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை. உண்மையிலே இது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்குமானால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு காட்டித்தராத காரணத்தினால் இந்த காரியங்களை செய்யக்கூடாது, அதில் நாம் பங்கெடுக்கக்கூடாது. அங்கிருந்து ஒரு உணவு வந்தால் அந்த உணவையும் நாம் உண்ணக்கூடாது. இது மாதிரியான காரியங்களை செய்பவர்களுக்கு எந்த வகையிலையும் நாம் ஆதரவும் கொடுக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க காயல்பட்டினத்துல இருந்து பேசுறோம். அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட விவாதம் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க உம்ராவுக்கு போகும்போது மகரமான துணை இல்லாதப்ப அப்படி போகணுங்கிறது சுன்னத்தான விஷயம் தான் அப்படின்னு சொன்னதை வச்சு நம்ம கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னது, நீங்க மட்டும் ஆர்ப்பாட்டங்களுக்கு போகும்போது நிர்வாகிகளை மட்டும் போட்டுட்டு பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போறீங்களே மகரம் இல்லாம, அப்படி போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இரவுல போற மாதிரி தூரமான இடங்கள்ல மாநாடு அந்த மாதிரி வச்சா கூட்டிட்டு போறாங்களே, அது மகரம் இல்லாதான சொல்லி கேக்குறாங்க. அதோட சேர்த்து குடிசைகளின் ஊரு பெண்கள் தீங்கை விட்டுன்னு வருது, அதுக்கு என்ன விளக்கம்னு கேக்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கடந்த 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி உம்ரா போவது சம்பந்தமாக பதில் சொல்லும் பொழுது மகரமான ஆணுடைய துணை இல்லாமல் உம்ராவுக்கு செல்ல முடியாதுன்னு சவுதி அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சிருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் சில பேருக்கு மகரமான ஆண்கள் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லாட்டி விட்டுருங்க, வேறு என்ன பண்ணுறது. மார்க்கத்தில் மகரமான ஆண் இருந்தால் தான் ஒரு பெண்ணு உம்ராவுக்கு போகணும் பயணம் பண்ணணும்னு சட்டம் இல்லை. ஒரு பாதுகாப்பான சூழல் இருந்தால் தனியாக கூட போகலாம், தப்பு இல்லை.
அதை ரசூல்லாவுடைய ஒரு செய்தியை நமக்கு முன்னறிவிப்பாக சொல்லிட்டும் போயிருக்கிறாங்க. ரசூல்லா ஒரு தடவை ஒரு தோழர்கிட்ட சொன்னாங்க, அதீ இப்னு ஹாத்திம்ங்கிற ஒரு நபி தோழர்கிட்ட சொல்லும் பொழுது, பின்னால் ஒரு காலம் வரும், ஒரு பெண்மணி ஹீராங்கிற ஊர், அது ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்லி அங்கே இருந்து தன்னந்தனியாக ஒட்டகத்தின் மீது அமர்ந்து காபாவிற்கு வந்து தவாஃப் செய்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை நீ பார்ப்பாய் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. அவன் இதை வந்து ரசூலுல்லா கெட்ட விஷயமா சொல்லலை, நல்ல விஷயமா சொல்கிறாங்க. அதில் நம்ம என்ன கவனிக்கிறோம், தனியாக ஒரு பெண் வருவான்னு சொல்கிறாங்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நல்ல விஷயமா இதை சொல்லியிருக்கிற காரணத்தினால அப்போ தப்பு கிடையாது. ஒரு பெண்ணு தனிமையில் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சவுதி அரசாங்கம் தவறான புரிதலால் அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சு, மகரமான ஆண் இருந்தால் உனக்கு அனுமதி தருவேன், இல்லாட்டி அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, வேறு வழி இல்லை. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் இருந்தால் தான் செய்யணும். அவங்க வந்து ஒரு விவரம் இல்லாத சட்டத்தை போட்டிருக்கிறாங்க, அந்த சட்டத்தை மீறி கொண்டு நம்மளால் போக முடியாது. அப்போ மகரமான ஆண் இருந்தால் போங்க, இல்லை என்ன பண்ணுறது, இல்லாட்டி சும்மா இருங்கன்னு சொன்னோம். என்ன பண்ணுறாங்க, மகரம் இல்லாத ஆட்களை மகரம்னு போட்டுக்கிறாங்க. யாரோ சம்மந்தம் இல்லாத ஆட்களை இவங்க தான் மகரமான உறவு அப்படிங்கிற மாதிரி பொய்யாக போட்டுக்கொண்டு உம்ராவுக்கு அழைத்து செல்றாங்க. அதனால இந்த மாதிரி செய்யாதீங்க, பொய் சொல்லி கொண்டு போகணும்னு மார்க்கத்தில் ஒன்றும் சொல்லப்படலை, அப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறது குற்றமாக போயிடும், செய்யாதீங்கன்னு சொன்னோம். அவங்க அந்த கேள்விக்குரிய பதிலையே விளங்கி கொள்ளாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கே நம்ம ஆதரவாகவே நமக்கு வேறொரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, அப்போ நீங்கள் மட்டும் மகரம் இல்லாத நிலையில் பெண்களை அழைத்து கொண்டு தூரமான இடங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறீங்களே, அது சரியான்னு கேட்குறாங்க. மகரம் இருந்தால் தான் போகணும் அப்படின்ற சட்டமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். பாதுகாப்பான சூழல் இருந்தால் தனியாகவே போகலாமே. ஒரு பெண்ணு தனியாக அவள் பாதுகாப்பான ஏரியா போயிட்டு வர்ற ஏரியா பாதுகாப்பான ஏரியான்னு தெரியுதுன்னு வச்சுக்குவோம், தனியாக போகிறதே தப்பில்லை என்று சொல்லும் பொழுது மகரம்ங்கிற கேள்வியே வரலையே. இப்போ நம்ம அழைச்சிட்டு போகிறது தனியாக கூட இல்லை, நல்ல பாதுகாப்பாக வாகனத்தில் எல்லாம் சேர்ந்து 50 பெண்கள் 100 பெண்கள் 200 பெண்கள் அந்த மாதிரி மொத்தமாக குழுவாக போகிறாங்க. 100% பாதுகாப்புக்குரியதாகத்தான் இவர்களுடைய பயணங்கள் அமைந்திருக்கிறது. எனவே அது குற்றம். அதுக்கு சொன்ன பதில் இதுக்கு போதும் தானே, அதிலிருந்து நம்ம மாறுபடலை. என்ன சொல்ல வர்றோம், பொய் சொல்லிட்டு போகாதீங்க. இப்போ நம்மளும் அதே சட்டத்தை சொல்லலை, சவுதி அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை நம்ம சொல்ல, அது தப்புன்னு சொல்கிறோம். அவங்க புரியாமல் அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் வேறு வழியில் என்ன பண்ணுறது, நம்ம அதை மீறி கொண்டு போக முடியாது. ஏன்னா அவன் விசா தந்தால் தான் நம்ம அவங்க நாட்டுக்குள்ளே போக முடியும். அவங்க விசா மறுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களிடமிருந்து அந்த உம்ரா செல்வதற்கான விசாவை பெறுவதற்காக பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம். அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க, ஒரு விஷயம் இல்லை. அதில் சொன்ன பதில் இந்த விஷயத்துக்கும் பொருந்தத்தான் செய்கிறது. சரியான புரிதல் இல்லாமல் அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்று விளங்குது. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் அப்படின்னு ஒரு வசனம் வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. முடிச்சுக்களில் ஊதுக தீங்கு என்பது அது ஷைத்தானை பற்றி பேசுகிறது. அந்த வசனம் ஷைத்தான் வந்து முடிச்சு போட்டு உங்களுக்கு ஊதுவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவர் இரவில் தூங்குனாருன்னு சொன்னால் ஷைத்தான் வந்து தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு 3 முடிச்சு போடுவான். அவன் தூங்குன்னு நல்லா தாளாட்டுவான். யார் வந்து சுபுக்குடைய நேரம் வந்த உடனே எழுந்து ஒது செய்து தொழுகிறாரோ அவருக்கு அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்து அன்றைய தினத்தை அவர் சுறுசுறுப்பாக சந்திப்பார், நல்ல முறையிலே சந்திப்பார்னு சொல்கிறாங்க. யார் தூங்கிட்டாங்களோ அவங்க அந்த ஷைத்தானுடைய முடிச்சுக்கு கட்டுப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நாளை அவர் சோம்பேறியாக சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முடிச்சு ஊதுறது அப்படிங்கிறது ஷைத்தானை பற்றி தான் பேசப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நம்ம விளங்கி கொள்கிறோம். ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் என்பதை அவனுடைய பண்புகளை சொல்லி, ஒருத்தன் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பேரை சொல்லி அவனை குறிப்பிடுவோம், அவனிடம் இருக்கிற பண்புகளை சொல்லி குணநலன்களை சொல்லி, தர்ம பிரபு நல்ல அள்ளி கொடுக்குறவர் அப்படின்னு அவருடைய அந்த இயற்கையில் என்ன குணம் இருக்குமோ அதை சொல்லியும் பேசுறது வழக்கம் தானே. அந்த அடிப்படையில் ஷைத்தானுடைய காரியத்தை அவன் என்ன செய்வான் என்பதை சொல்லி அதன் வழியாக பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான் என்று தான் அந்த வசனத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை இது சூனியத்தை பற்றி பேசுது அப்படிங்கிறாங்க. சூனியத்துக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படிப்பட்ட அந்த கருத்து அதில் வரவே இல்லை. முடிச்சு இன்னும் சொல்ல போனால் முடிச்சு போட்டு ஊதிய சூனியம் வைக்கிறாங்க. முடிச்சில் ஊதி சூனியம் வைக்கிறது என்னென்னலாமோ வைக்கிறாங்க. முடிச்சு போட்டு ஊதி அதை கயிறு தான் கட்டுறாங்க. முடிச்சு போட்டு ஊதி பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கருப்பு கயிறு கழுத்தில் கட்டுறது, கையில் கட்டுறது, தாயத்தை கட்டுறதுங்கிறாங்களே, அவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ரெண்டாவது, சரி ஒரு பேச்சுக்கு அப்படி தான் இருக்கு என்று வைத்து கொண்டால்
அது பெண்பாலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நாட்டில் இருக்கிற சூனியக்காரங்களை பூரா பாருங்கள், பெரும்பாலும் ஆம்பளை தான் சூனியம் வைக்கிறேங்கிற பேரில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பெரும்பான்மையாக எது இருக்குதோ அதை பற்றி பேசவே இல்லையே. பெரும்பாலானவர்கள் ஆண்களாக இருக்கும் பொழுது அப்போ பெண்பால் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ ஆண்கள் சூனியம் செய்தால் பாதிப்பு இதுவாக கேட்க வேண்டாமா? அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டாமா? இந்த மாதிரியான எதிர்கேள்விகளை எல்லாம் வைத்து சிந்தித்து பார்த்தால் இது சூனியத்தை பற்றி இந்த வசனம் பேசவே இல்லை, ஷைத்தானை பற்றி தான் இது பேசுகிறது என்பதை ஹதீஸுடைய விளக்கத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இப்ப வந்துங்க மது வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஆகி போச்சு. அது யாரும் முஸ்லீம் பண்றது இல்லை. ஆனா வந்து நிறைய முஸ்லீம் வந்து இந்த ஆன்சு குட்கா பான்பாக போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்கு? அதாவது மதுபானம் தடுக்கப்பட்டிருக்கிறது, பெரும்பாலான முஸ்லீம்கள் அதை அணுகுவதில்லை, அதை சாப்பிட்றதில்லை. ஆனால் அந்த பான்பராக்கு, குட்கா, புகையிலை இந்த மாதிரி பொருட்களை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் தடை தான். மதுபானம் எப்படி நேரடியாக தடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி பான்பராக் என்றோ குட்கா என்றோ புகையிலை என்றோ அந்த மாதிரி சொல்லில் தடுக்கப்படாவிட்டாலும் இதுவும் நமக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்றாகத்தான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. பல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறான். உதாரணமாக ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்துலூ அன்ஃபுஸக்கும், முஃமின்களே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். அப்போ நம்மை அழிக்கக்கூடிய காரியங்களை ஒரு முஸ்லீம் செய்து கொள்ளக்கூடாது. லா துல்கூ பி ஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்கள் கரங்களை அழிவின்பால் போடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் நம்மளை அழிக்கிற காரியம் தானே, இது நம்மளை மேம்படுத்துகிற காரியம் இல்லையே. பான்பராக் சாப்பிட்டோன்னா நல்லா உடல் ஹெல்த்தி ஆகி அவர் புஷ்டி ஆகிட்டாரு, ஆரோக்கியமாகிட்டார் அப்படியே சொல்ல போகிறோம். அதெல்லாம் சாப்பிட்றதுனால உடலுக்கு கேடு வருது, கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது, அப்படியெல்லாம் தானே மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கவும் செய்யும். அதனால் இதுவும் அந்த வகையில் உள்ளது தான். அதையும் முஸ்லீம்கள் யாருமே, முஸ்லீம்கள் மட்டுமில்லை, உலகத்தில் எந்த மனுஷனும் அந்த பக்கம் நெருங்கக்கூடாது என்பதுதான் மார்க்கத்துடைய அறிவுரை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நான் ஜாம்பஜார்ல இருந்து ராஜா பேசுறேன். சொல்லுங்க ராஜா பாய். என்ன தகவல் வேணும்னா, இப்ப ஜும்மா அன்னைக்கு வந்து பெண்கள் சிரம கிடையாது ஜும்மா. ஆனா வந்து அவங்க வேலையில இல்லாம இருக்கனால சீக்கிரமா வந்துடுறாங்க. ஜும்மாவுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. சரி, இப்ப ஆண்களை ஆகி நம்ம வேலைய இருந்து நம்ம போறதுக்கு கொஞ்சம் முன்னப்பினா ஆனாலும் அந்த அவங்க வந்து நிறைய நன்மை கொள்ளடிச்சிடுற மாதிரி இருக்குது. அந்த சொல்றாங்களே குர்பானி நன்மைகள், சரி, அதை வந்து அவங்க கொள்ளையடிச்சிடுற மாதிரி இருக்குது. எப்படி இது பெண்களுக்கு வந்து இப்படி கடமை இல்லை, ஆனாலும் அவங்க நிறைய நன்மை அவங்களுக்கே போயிடுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த கிரிக்கெட் இருக்கு இல்லையா, தரிசனமா இந்த ஐபிஎல் போயிட்டு இருக்கு. சரி, இது வந்து ஒரு சிலர் மூழ்கி ஐபிஎல்ல இருக்கிறாங்க. நான் அவங்களோட மார்க்க ரீதியா சொல்றேன், தவறு இப்படி இருக்க கூடாது. சரி, அப்படின்னா அவங்க என்ன எனக்கு விலை கொடுக்குறாங்கன்னா, மார்க்க ரீதியா கத்துக்கலாம், அது ஒரு விஷயத்த நம்ம பாக்குறது வந்து நான் கத்துக்கிறதுக்காண்டி தான் பாக்குறேன் அப்படின்னு டெய்லியும் பாக்குறாங்க. ஒரு நாள் பார்த்தா பரவாயில்ல, டெய்லியும் தொடர்ச்சியா அந்த ஸ்கோர் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இது எப்படி சரியா தவறா? இது ரெண்டு மட்டும் பதில் வேணும். அதாவது பெண்கள் ஓய்வாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் விரைவாக ஜும்மாவுடைய நேரத்தில் குழுமிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அதிகமான நன்மை கிடைச்சிருமே. நாம் கொஞ்சம் தாமதமாக வேலைகள் கடைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும் பொழுது கொஞ்சம் லேட்டாக வர்ற மாதிரி இருக்குது, அவங்க அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகளை நம்மளால் அடைஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாகவே சில நேரங்களில் சில காரணங்களினால் நன்மைகளை சில பேர் கூடுதலாக பெறுகிறார்கள் என்றால் அது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள், அவ்வளோதான். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. எத்தனையோ வகைகளில் இது வரும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இதே மாதிரியான ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ்வும் சந்திச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ஏழை சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி செல்வந்தர்களாக இருக்கிறவங்க அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, நிறைய நன்மைகளை பெறுறாங்க, நாங்கள் எங்களுக்கு அதுக்கு வழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா, நான் உங்களுக்கு அதை விட சிறந்த ஒன்று சொல்லித்தர்றேன் அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த விவரங்களை சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. ஆகின பிறகு திரும்பவும் அதே சஹாபாக்கள் திரும்ப வர்றாங்க, சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி அவங்களும் செய்கிறாங்களே. இவங்களை பார்த்துக்கிட்டு செல்வந்தர்களாக இருக்கிற சஹாபாக்கள் அவங்களும் இந்த மாதிரி தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அருள், அவ்வளோதான். உங்கள்கிட்ட பணம் இல்லை, அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னு அவங்க கூடுதலான நன்மை பெறுகிறார்கள் என்றால் அவ்வளோதான், அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி தான் சில நேரங்களில் சில நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை, மற்றவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது அவர்களுக்கு இறைவன் கூடுதலாக செய்திருக்கிற அருள் என்று புரிந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜும்மாவுடைய நேரம் இருக்குல்ல, முதல்ல வர்றது அப்படின்னு, முதல்ல வருவது என்றால் முதல் மனிதராக வருதல் என்று பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பரவலாக அப்படி தான் கொல்லப்படுகிறது, அப்படி பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நேரம் ஹதீஸில் அப்படியும் புகாரியில் வரக்கூடிய செய்தியிலே வருகிறது. யார் இந்த மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு வருகிறாரோ அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரா போலாவார், மாட்டை குர்பானி கொடுத்தவரே போலாவார் அப்படின்னு வரும் பொழுது அந்த நேரம் என்று வார்த்தை வருகிறது. முதல்ல அன்னமா கர்ரப குர்பத்தன் பதனத்தன், ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்று நன்மைகளை பெறுவார். ஒமன்றாக ஃபிஸ்ஸாத்தி சானியத்தி, யார் இரண்டாம் நேரத்திலே வருகிறாரோ, இரண்டாம் மனிதராக என்ற சொல் அந்த இடத்துல வரல, எப்படி வருதுன்னா ஒமன்றாக ஃபிஸ்ஸாத்தி சானியத்தி, இரண்டாம் நேரத்திலே யார் கலந்து கொள்கிறாரோ அமர்ந்து விடுகிறாரோ அவர் அன்னமா கர்ரப பகரத்தன், அவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போன்றாவார். ஒமன்றாக ஃபிஸ்ஸாத்தி சாலிசத்தி, யார் மூன்றாம் நேரத்திலே அமர்ந்து விடுகிறாரோ அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவரை அன்னமா கர்ரப கபிஷன், ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவரை போன்று கருதப்படுவார். அதுக்கடுத்து இது மாதிரி ஒன்றுமே, நான்காவது வர்றவர் கோழியை கொடுத்தவரை போன்று, ஐந்தாம் நேரத்திலே வருகிறவர் அவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தவரை போன்று என்று நேரம் என்ற வார்த்தை அதில் ஷாத்தி சானியா ஷாத்தி சாலிசா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரே நேரம், அந்த நேரத்தில் 50 பேர் வந்தாலும் சரி 100 பேர் வந்தாலும் சரி எல்லாரும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்குரிய வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அதோட என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கிரிக்கெட்லேயே சில பேர் ரொம்ப மூழ்கி கிடக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே சிந்திக்கிறாங்க, இது சரியானு கேட்குறாங்க. மார்க்கத்தில் பொதுவாகவே எல்லாவற்றிற்கும் உரிய நேரத்தை ஒதுக்க வேண்டும், எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஒன்றுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, மற்ற எதையுமே நான் கண்டுக்கிறது இல்லை என்கிற வகையில் செல்வது ஏற்புடையது அல்ல. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹ்வை வணங்குகிற வழிபாட்டுக்காக ஒருவர் எப்போ பார்த்தாலும் வழிபாடே என்று கதி என்று கிடந்தால் அதையும் மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு இஸ்லாத்தில் ரொம்ப புனிதமானது, உயர்ந்தது. அதை கூட குடும்பத்தை விட்டுட்டு தொழில்துறையை விட்டுட்டு உடம்பை பார்க்காம ஒருத்தர் ஒரே தொழுக நோம்புன்னு இருந்தாருன்னா அதையும் செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் தடுக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் வேறு வேறு விளையாட்டுகள் இன்ன பிற காரியங்களில் எவ்வளவு தூரம் நாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் காலேஜ் இருக்கணும்னு தெரியணும், அப்படி இல்லைன்னா தௌஹீத் மதரசா எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியணும். என்ன கேட்குறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது அப்படிங்கிற பட்டியலை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் கல்லூரிகளாக பொதுவாக இந்த உலகியல் ரீதியான பாடங்களை கற்றுத்தரக்கூடிய அந்த மாதிரி கல்லூரிகள் எதுவும் தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நடத்தப்படவில்லை. மார்க்கத்தை கற்றுத்தருகிற மார்க்க கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், மதரசாக்கள் அது பரவலாக தமிழகத்தில் பல இடங்களில் இருக்கிறது. ஆண்களுக்கான மதரசா என்று சொல்வதாக இருந்தால் மேலப்பாளையம், திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய கல்லூரி என்ற பெயரில் ஆண்கள் மதரசா ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். மதுரையில் பெண்களுக்கான மதரசா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு, ஆண்களுக்கு திருமங்கலம், மதுரை திருமங்கலத்திலையும், பெண்களுக்கு மதுரை நகரத்திற்குள்ளேயும் அவனியாபுரத்திலையும் நடத்துகிறோம். அதல்லாமல் பெண்களுக்கான மதரசாக்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று கொண்டு வருகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் அஸ்ஸலா பெண்கள் கல்லூரி இருக்கிறது. கோயம்புத்தூரில் ரிலா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி நடைபெற்று வருகிறது. அதே போல் நாகைப்பட்டினத்தில் தக்வா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி நடந்து வருகிறது. திருச்சியில் அல் பையினா பெண்கள் கல்லூரி நடைபெற்று வருகிறது. அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நசீஹா பெண்கள் கல்லூரி, பெண்கள் மதரசா நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுபோல் அல் ஹெக்மா பெண்கள் கல்லூரி அதிராம்பட்டினத்தில், தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி கடைநல்லூரில் நடைபெற்று கொண்டு வருகிறது. ரஹ்மானியா என்ற பெண்கள் கல்லூரி அதுவும் கடைநல்லூரிலே 2 கல்லூரிகள்
பெண்கள் மதரசாக்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுபோல் சாலிஹாத் என்ற பெயரில் கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் ஒரு மதரசா பெண்கள் மதரசா நடைபெற்று கொண்டு வருகிறது. தஸ்னீம் என்ற பெயரில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் ஒரு பெண்கள் மதரசா நடைபெற்று கொண்டு வருகிறது. சுமையா என்ற பெயரில் விழுப்புரம் மாவட்டம் தேவபாண்டலத்தில் பெண்கள் மதரசா நடைபெற்று கொண்டு வருகிறது. ரஹ்மத் என்ற பெயரில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பெண்கள் மதரசா ஒன்று நடைபெற்று கொண்டு வருகிறது. உம்மு சுலைம் என்ற பெயரில் பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டையில் பெண்கள் மதரசா ஒன்று நடைபெற்று கொண்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் தையிபா என்ற பெயரில் இஸ்லாமிய பெண்கள் மதரசா ஒன்று நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுபோல் அல் இஹ்லாஸ் என்ற பெயரில் பெண்கள் மதரசா ஒன்று காரைக்காலில் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுவெல்லாம் தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் தௌஹீத் ஜமாத்திலேயே நடத்தப்படுகிற மதரசாக்கள். அதுவல்லாமல் தௌஹீத் ஜமாத்துடைய கண்காணிப்பின் கீழ் நடத்தக்கூடிய மதரசாக்கள் 2 மதரசாக்கள் இருக்கிறது. ஒன்று மேலப்பாளையம், நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் அல் இர்ஷாத் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி இருக்கிறது. அதுபோல் தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி, அதுவும் தலைமையினுடைய கண்காணிப்பின் கீழ் நடத்தக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான இடத்தை தேர்வு செய்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.